வணக்கம். நான் உங்கள் காக்கோபு. ஜனவரி 22 இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க கூட இன்னைக்கு இதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜனவரி 22 ராமர் கோயில் கும்பாபிஷேகம். இந்த தருணம் நான் பேசுறதுக்கு சரியான தருணமா இருக்கும்னு நினைச்சேன். அதனால தான் இந்த காணொலியை ஸ்டார்ட் பண்றேன். இந்த தொகுப்பானது ஒரு நபர் தினமலருக்கு பிரத்யேகமாக அந்த தனி நபர் சொன்ன விவரத்தை மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். என்னுடைய எந்தவித தனிப்பட்ட எந்தவித யோசனையோ அல்லது தனிப்பட்ட எந்தவித சிந்தனையோ இதுல புகுத்தலை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். என்னடா பொடி போட்டு பேசுறான்னு பாக்குறீங்களா? முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, உங்களுக்கும் அதனுடைய உண்மைத்தன்மை புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1528 பாபர் மசூதி கட்டப்பட்டது. ஆனா அப்ப இருந்தே என்ன ஒரு சலசலப்பு இருந்ததுன்னா, இந்த பாபர் மசூதி ராமர் கோயிலை இடித்து தான் கட்டினாங்க அப்படின்னு ஒரு சலசலப்பு இருந்தது. இது காலங்காலமா போய்கிட்டே இருந்தது. நாம பேச போறது 1978. திரு கரிசமன் குழியின் முகமது அப்படிங்கிற ஒரு நபர், சுருக்கமா கே முகமது. அப்போது அவர் ஸ்கூல் ஆஃப் ஆர்காலஜி அப்படின்னு ஒரு கல்லூரி டெல்லியில இருக்கு, அதுல படிச்சுக்கிட்டு இருக்காரு. அதாவது கல்லூரி மாணவர். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதாவது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா என்ற அமைப்பு அயோத்தியில ஒரு அகழ்வாராய்ச்சி மேற்கொள்ளவிருக்கு. அந்த அகழ்வாராய்ச்சியில நீங்களும் ஒரு உறுப்பினராக கலந்துக்கணும் அப்படின்னு ஒரு அழைப்பு வருது. கே முகமதும் அதில் கலந்துக்கிறார். அந்த குழுவுக்கு தலைவர் அப்போ பிபி லால். 1978 இந்த குழு ஆராய்ச்சி பண்ணுது. அதுக்கப்புறம் 1980கள்லையும் ஒரு குழு ஆராய்ச்சி பண்ணுது. அதுலேயும் கே முகமது இருக்காங்க. கே முகமது அவர்கள் இந்த 1990 டிசம்பர் 15 அன்று ஒரு ரிப்போர்ட் சமர்ப்பிக்கின்றார். அதில் அவர் கூறியதாவது: வரலாற்றை ஆராய்வதை மட்டும் அடிப்படையாக கொண்ட தொல்லியல் ஆய்வை எந்தவித மத அடிப்படையிலும் பார்க்காமல் நாங்கள் கொடுத்த ரிப்போர்ட் இது. அதாவது இதுல மத சம்பந்தமா எந்த விதமான சூழ்நிலையும் நாங்கள் பயன்படுத்தல. ஒரு வரலாறு, அதை ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அகழ்வாராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியின் அடிப்படையில் கிடைக்கப்பட்ட தகவலை மட்டும்தான் பகிர்ந்திருக்கோம் அப்படின்னு. ரத்தினம் சுருக்கமாக நான் சொல்வது என்னவென்றால், நாங்க மசூதி சுவரை தட்டி எடுக்கும் போது அங்க நாங்க பார்த்தது என்னன்னா, 1, செங்கற்களால் கட்டப்பட்ட மிகப்பெரிய அடித்தளம். 2, அதன் மேல் உயர்தர பளபளப்பான பசால்ட் ரக கருங்கல்லால் உருவாக்கப்பட்ட 14 தூண்கள். இதுல மசூதியோட சுவர்களை எழுப்பும் போது அந்த சுவத்துக்குள்ள தூண்கள் வர்ற மாதிரி மூடிட்டாங்க. சோ இந்த தூண்கள் மசூதி சுவர்களால் மூடப்பட்டிருந்திருக்கு. இவங்க அதை சுரண்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது சுவற்றுக்கு உள்ள காலமும் தூண்களுக்கு உள்ள காலமும் சம்பந்தமே இல்லை. ஒவ்வொரு தூணுக்கு அடியிலும் பூரண கலசம் காணப்பட்டது. பூரண கலசம் அப்படிங்கிறது ஒரு பான வடிவிலான அமைப்பு. 11, 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட எல்லா கோயில்களும் இந்த அமைப்பை நீங்க பார்க்கலாம். இந்த ரிப்போர்ட்டை நான் சப்மிட் பண்றதுக்கு அப்புறமா சராசரி முஸ்லிம்கள் என்ன சொல்லிக்கிட்டாங்கன்னா, அடித்தளத்தில் ராமர் கோயில் இருக்குன்னா இந்த இடத்த அவங்களுக்கே கொடுத்துடலாமே. மேலும் முஸ்லிம் தலைவர்கள் எங்கிட்ட சொல்லும் போது கூட இந்த இடத்த அவங்க கிட்ட கொடுக்கறது தான் நல்லது. ஏற்கனவே விஸ்வ ஹிந்து பரிஷத் எல்லா மசூதிகளுக்கும் உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த தருணத்துல அவங்களுக்கு ஆதாரங்கள் இருக்கிற இந்த மசூதியை ஒப்படைச்சா அவங்க கொஞ்சம் சாந்தமாவாங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, வெறித்தனம் அப்படிங்கிறது சில இந்துக்களிடமும் சில முஸ்லிம்களிடம் இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நான் ஒரு உண்மையை சொல்ல விரும்புகிறேன். கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் இதுவும் நம்ம நாட்டுக்கு மிகவும் ஆபத்தான ஒரு விஷயம். அந்த காலம் நாத்திகம் நல்ல ஊர்ல வேரூன்றி வளர்ந்த காலம். அவர்களுக்கு இடதுசாரிகள் அப்படின்னு பேரு. அந்த காலத்துல அவங்க கொடுக்கிற செய்திகள் எல்லாமே பரபரப்பா இருக்கும். அதுல எவ்வித உண்மைத்தன்மையும் அறியாமலேயே எல்லா பத்திரிகைகளும் அத செய்தியா வெளியிட்டுருவாங்க.
அதை வெளியிடும் பத்திரிகைகள் விற்பனைக்காக அதை செய்யறாங்க. இடதுசாரிகள் பொய்யான பிரச்சாரங்கள்ல ஈடுபட்டாங்க. அது என்ன? அவங்க பத்திரிகையில வெளியிட்ட செய்திகளின் சாராம்சம்: 1, ராமாயணம் வரலாறே இல்லை, அதனால ராமர் கோயிலுங்கிறது வாய்ப்பே இல்லை. 3, பௌத்த மதமும் சைவ மதமும் தலைதோங்கிய இடம்தான் அயோத்தி, அதனால் இங்கே ராமர் கோயில் வர வாய்ப்பே இல்லை. 4, 19ஆம் நூற்றாண்டில் எந்தவித கோயில்களும் இடித்ததாக வரலாறு இல்லை. 5, நாங்க செஞ்ச ஆராய்ச்சிகளையும் அந்த ஆராய்ச்சி முடிவுகளையும் பொய் அப்படின்னு இவங்க கட்டுரையில எழுதினாங்க. மேலும் இதனால ஜனங்க மத்தியிலேயே எங்க ஆராய்ச்சியின் முடிவுகள் உண்மைதானா என்கிற சந்தேகத்தை இவங்க உருவாக்கிட்டாங்க. அமைதியும் மத ஒற்றுமையும் விரும்புகிற பெரும்பாலான முஸ்லிம்கள் அவருடைய அந்த முஸ்லிம் மக்களின் மனதை மாற்றிய பெருமை இந்த கம்யூனிஸ்ட் அறிவாளிகளையே சாரும் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. எங்களுடைய ஆராய்ச்சியின் முடிவானது எப்படிப்பட்டது அப்படின்னா, சிறு சிறு சண்டைகள் இந்து முஸ்லிம்கள் இடையே நடந்துகிட்டு இருந்தது. அந்த சமயத்துல வந்த இந்த ரிப்போர்ட் நிச்சயமா 2 மக்களிடையே ஒரு பரஸ்பர உறவை ஏற்படுத்தி இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பா இது அமைந்திருந்தது. ஆனா குலைச்ச பெருமை மேற்குறிப்பிட்டவர்களையே சாரும். அவங்க அதை செய்யாம இருந்தா நிச்சயமா நம்ம நாடு மத சண்டைக்கு அப்பாற்பட்டு மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்திருக்கும். இந்த சமயத்துல என் மேலையும் சில முஸ்லிம் தலைவர்கள் பாஞ்சாங்க. ஆராய்ச்சியில என் 2 கண்ணால பார்த்த உண்மையைத்தான் நான் இந்த கட்டுரையில வெளியிட்டு இருக்கேன் அப்படின்னு தெளிவா அவங்க கிட்ட சொல்லிட்டேன். இதுல நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, ரிப்போர்ட் கொடுத்தது பாபர் மசூதி இடிக்கிறதுக்கு முன்ன கட்டி. பாபர் மசூதி இடிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, அரசும் கோர்ட்டும் சேர்ந்து திரும்பவும் இந்த அகழ்வாராய்ச்சியை பண்ண சொன்னாங்க. இந்த முறை அகழ்வாராய்ச்சியை பண்ணும்போது ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இந்த குழுமம் நடுநிலைத்தன்மை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுல 56 பேரை முஸ்லிம்களா செலக்ட் பண்ணாங்க. அதே மாதிரி இந்த குழு பண்ணக்கூடிய பதிவுகள், அதாவது இப்போ இந்த இடத்துல இது கிடைச்சிருக்கு அப்படிங்கிற பதிவை சில இந்து முக்கியஸ்தர்கள், முஸ்லிம் முக்கியஸ்தர்கள் மற்றும் இந்த நாஸ்திகம் பேசிய சில முக்கியஸ்தர்கள் இவர்களுடைய அமைப்பு முன்னகிட்டியே அது ரெக்கார்ட் செய்யப்பட்டது. இப்போ உடைச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் கிடைச்சது? கல்வெட்டு ஒண்ணு கிடைச்சது. 11, 12ஆம் நூற்றாண்டு காலத்தில் உள்ள கல்வெட்டு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது கல்வெட்டு பேரு விஷ்ணு ஹரிஷியா. அது வழக்கு முறை சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு நடையில இருந்தது. அதை எழுதின எழுத்து நாகர் எழுத்துன்னு சொல்லுவாங்க. அந்த இதுல இருந்துச்சு. என்ன இருந்துச்சு அதுல? வாலியையும் 10 தலை ராவணனையும் வென்ற விஷ்ணுவுக்கு நிர்மாணிக்கப்படுகிறது இந்த கோயில் அப்படின்னு இருக்கு. விஷ்ணுவின் அவதாரம் ராமர், 10 தலை ராவணனை கொன்றவர் ராமர். அப்ப அவருக்கான கோயில் தான் இது அப்படிங்கிற கல்வெட்டு வெளியே வந்தது. அடுத்தடுத்து ஆராய்ச்சி நடந்துகிட்டே இருக்கு. ஒன்னொன்னா வெளிவருது. கிட்டத்தட்ட சொல்லணும்னா 263 கோயில் ஜாமான் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த களிமண்ணால் செய்யப்பட்ட சிவன் பார்வதி சிலைகள். இதெல்லாம் எப்போ சொல்றாங்க? கார்பனேட் பண்ணி பார்க்கும்போது கிபி 100 மற்றும் 300களுக்கு இடைப்பட்ட காலம் அப்படிங்கிறாங்க. அதே தான், சேம். அடுத்தது அகலகம்னு ஒண்ணு கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, அகலகம்ங்கிறது நம்ம கும்பாபிஷேக தண்ணீர் நம்ம மேல ஊத்துறோம். அந்த ஊத்துற தண்ணி கீழே வடிஞ்சு போறதுக்கான ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. அது அகலகம். நம்ம இப்ப சொல்லணும்னா சிம்பிளா உங்களுக்கு சொன்னா, வாஷ் பேஷன் வச்சா வாஷ் பேஷன்ல இருந்து தண்ணி வெளியே போறதுக்கு ஒரு பைப் வச்சிருப்பாங்க. அதுக்கு பைப்புக்கு ஒரு ரூட் வச்சிருப்பாங்க, அது வெளியே தண்ணி போறது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை எடுத்து அது பண்ண முகமது ஆராய்ச்சி ரிப்போர்ட்டும் மேட்ச் ஆகிட்டே வந்திருக்கு. இறுதியா கோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணப்பட்டது ரிப்போர்ட்டு. முடிவு ராமர் கோயில் தான் இருந்தது அப்படின்னு
அதனால என்ன ஆச்சு, இப்போ ராமர் கோயிலுக்கு அந்த இடம் ஒதுக்கப்பட்டது. அதற்காக முஸ்லீம்களையும் விட்டுறல, அவங்களுக்கு தனி இடம் கொடுக்கப்பட்டது. இப்போ பல இந்துக்கள் அதற்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த மசூதி கட்டுவதற்கு நிச்சயமாக நிதி உதவி செய்வோம், எங்களுடைய பங்கும் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ராமர் கோயில்லையும் முதல் அடிக்கல் நட்டியது அப்படின்னா 2 கோடி ரூபாய்க்கு ஒரு நபர், முஸ்லீம் நபர் தான் கட்டி கொடுத்திருந்தாரு. உங்களுடைய ராமர் கோயிலில் எங்கள் பங்கு இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொன்னதாக பதிவுபடப்பட்டது. தருணத்துல இதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன், தெரியப்படுத்துறேன். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்க போறேன். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் காக்கோபு. நன்றி.